ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. தற்போதைய அண்மை செய்திகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 90 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கும் 90 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநிலத்திற்குமான தேர்தல் சமீபத்தில் நடைபெற்ற நிலையில் அதற்கான வாக்கு எண்ணிக்கை என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. சரியாக காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்திகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போதைய விவரங்களோடு டெல்லியிலிருந்து செய்தியாளர் ஆண்டன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். ஆண்டன், தற்போதைய விவரங்கள். வணக்கம். அதாவது ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளானது சரியாக 8 மணிக்கு அந்த எண்ணும் பணியானது தொடங்கப்பட்டிருக்கின்றது. தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்படுகின்றன. அதன் பிறகு அரை மணி நேரங்களுக்கு பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். 2 மாநிலங்களுக்கும் 90 சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தலானது நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையில் அங்கு சட்டப்பிரிவு 370 ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி வந்தது. அந்த சட்டப்பிரிவானது 2019ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றம் அதனை உறுதி செய்தது. ஜம்மு காஷ்மீரை 2ஆக பிரித்து சட்டமன்றம் கொண்ட ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாகவும் லடாக் சட்டமன்றம் அற்ற யூனியன் பிரதேசமாகவும் அறிவிக்கப்பட்டன. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் தேர்தல் பணிகளை செப்டம்பர் 30, 2024 இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் முடிக்குமாறு உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு நிலைமை ஆய்வு செய்யப்பட்டு தேர்தலானது நடத்தப்பட்டது. கடைசியாக கடந்த 2014ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அங்கு நடைபெற்றதால் அதன் பிறகு ஜம்மு காஷ்மீர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது தேர்தலை சந்தித்திருக்கின்றது. 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அப்போதைய முதலமைச்சராக இருந்த மெஹபூபா முஃப்திக்கு பாஜக தனது ஆதரவை வாபஸ் பெற்றதால் பிடிபி பாஜக கூட்டணி அரசானது 2018ஆம் ஆண்டு கவிழ்ந்தது. கிட்டத்தட்ட அங்கு அதன் பிறகு குடியரசுத் தலைவர் ஆட்சி ஜம்மு காஷ்மீரில் நீடித்து வந்தது. இந்த நிலையில் தான் ஜம்மு காஷ்மீரில் இந்த முறை 3 கட்ட தேர்தல் நடத்தப்பட்டது. செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் கட்ட தேர்தலானது நடத்தப்பட்டது. செப்டம்பர் 25ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் நடத்தப்பட்டது. அக்டோபர் 1ஆம் தேதி 3ஆம் கட்ட தேர்தல் நடத்தப்பட்டது. 90 தொகுதிகள், கிட்டத்தட்ட 87 லட்சம் வாக்காளர்கள் இருந்தனர். சுமார் 12,000த்திற்கும் அதிகமான வாக்குப்பதிவு மையங்களில் வாக்குப்பதிவானது நடைபெற்றது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் அங்கு முக்கிய அரசியல் கட்சிகள்ல பாரதிய ஜனதா கட்சி ஜம்மு பிராந்தியத்தில் 43 மற்றும் காஷ்மீரில் 19 வேட்பாளர்களுடன் 62 வேட்பாளர்களை களத்தில் இறக்கியது. இதற்கிடையில் காங்கிரசும் தேசிய மாநாட்டு கட்சியும் தேர்தலுக்கான அந்த சீட் பகிர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்து காங்கிரஸ் 33 இடங்களில் போட்டியிட்டது. தேசிய மாநாட்டு கட்சி 52 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியது. இந்திய கூட்டணியின் ஒரு அங்கமான முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சியானது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிகள் எதுவும் அமைக்காமல் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட முடிவு செய்தது. இந்த சூழ்நிலையில் தான் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேர்தலில் மக்கள் ஆர்வமாக வாக்களித்திருந்தார்கள். வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை என அனைத்திற்கும் உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என தேர்தல் ஆணையமானது அறிவித்திருந்தது. 2014 சட்டமன்ற தேர்தலில் 65.52% வாக்குகள் அங்கு ஜம்மு காஷ்மீரில் பதிவாகியிருந்தது. அதைவிட சற்று குறைவாக 63.4% வாக்குகள் இந்த தேர்தலில் ஜம்மு காஷ்மீரில் பதிவாகியிருந்தது. ஜம்மு பிராந்தியத்தில் உள்ள 43 இடங்களில் நான் பார்த்தது போல பாஜக 27லிருந்து 32 இடங்களையும், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் அங்கு காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது அங்கு வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வருகின்றது. பல அடுக்கு பாதுகாப்புடன் அதிகாரிகள் காலை 8 மணியிலிருந்து ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கான தபால் வாக்குகள் எண்ண தொடங்கியிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். மாலை 6 மணிக்குள் வாக்கு எண்ணிக்கையானது முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹரியானாவை பொறுத்தவரையில் 2019 தேர்தலுக்கு பிறகு 90 உறுப்பினர்களை கொண்ட அந்த சட்டப்பேரவையில் 2019 தேர்தலில் 40 இடங்களை பெற்ற பாஜக ஜேஜேபியுடன் கூட்டணி ஆட்சி அமைத்தது. அதன் பிறகு ஜேஜேபி 10 இடங்களிலும் காங்கிரஸ் 31 இடங்களிலும் அந்த தேர்தலில் 2019 தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தன. இந்த ஆண்டு தொடக்கத்துல பாஜக ஜேஜேபி கூட்டணியானது முறிந்தது. இந்த சூழ்நிலையில் தான்
ஹரியானா மாநிலத்தில் 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தற்பொழுது தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. ஒரே கட்டமாக அங்கு தேர்தலானது நடத்தப்பட்டது. பாஜக காங்கிரஸ் இடையே தான் போட்டி அங்கு நிலவி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஹரியானாவில் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி வாக்குப்பதிவானது நடைபெற்றது. 90 தொகுதிகளுக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. 20,000க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு மையங்கள் அங்கு அமைக்கப்பட்டு அந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றது. அந்த வாக்குகள் தான் தற்பொழுது இன்று எண்ணப்படுகின்றது. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 22 மாவட்டங்களில் உள்ள 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 93 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க இந்திய தேர்தல் ஆணையத்தால் 90 பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 93 வாக்கு எண்ணும் மையங்களில் மொத்தம் 30 கம்பெனி மத்திய ஆயுதப்படை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வாக்கு எண்ணும் மையங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. மத்திய பாதுகாப்பு படையினர் உள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதுபோல மாநில அரசுடைய ஆயுதம் தாங்கிய போலீசார் மற்றும் மாவட்ட காவல்துறை போலீசார் வந்து வெளிப்புறத்தில் வந்து அங்கு நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பில் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஹரியானா மாநிலம் முழுவதும் வாக்கு எண்ணும் மையங்களில் 12,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கீகரிக்கப்படாத நபர்கள் யாரும் இந்த பகுதிகளுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் விரிவான கண்காணிப்பை உறுதி செய்வதற்காக வந்து இருக்கக்கூடிய அந்த பிரதான நுழைவாயில் மற்றும் வாக்கு எண்ணும் மையங்களுடைய வளாகம் முழுவதுமே வந்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. நான் பார்த்தது போல காலை 8 மணிக்கு அந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பிறகு அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம்கள் வந்து வேட்பாளர்கள் அதே போல அவர்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள், தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள் மற்றும் இந்திய தேர்தல் ஆணைய பார்வையாளர்கள் அனைவர் முன்னிலையிலும் வந்து அந்த ஸ்ட்ராங் ரூம் ஆனது திறக்கப்பட்டு ஆண்டன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.